ரேஷன் கடையில நாங்க புளியோதரை போடுறோம். செவ்வாய்க்கிழமை திங்கக்கிழமை புளியோதரை, செவ்வாய்க்கிழமை எலுமிச்சம்பழச்சோறு, புதன்கிழமை கறிக்குழம்பு, வியாழக்கிழமை தயிர் சோறு, வெள்ளிக்கிழமை சாம்பார் சோறு, சனிக்கிழமை முட்டை குழம்பு, ஞாயிற்றுக்கிழமை நாட்டுக்கோழி குழம்பு. நம்ம தட்டெடுத்துட்டு போய் சாப்பிட்டு வாங்கிட்டு வந்துடலாம். அப்படியே ரேஷன் கடையில செலவுக்கு 1000 ரூபாய் தந்துருவோம், வாங்கிட்டு வந்துக்கங்க. சரியா? ஏத்துக்கிறோமா? ஏத்துக்கிறோமா? ஏத்துக்க முடியாதுல. ஆனா அவன் தர்றான், அவன் தர்றான், அவன் தர்றான். இன்ப நிதிக்கு நான் தமிழ் புதல்வன் திட்டத்தில் இன்ப நிதிக்கு நான் 1000 ரூபாய் தர்றேன், வாங்கிட்டு எனக்கு ஓட்டு போடுவாரா? விவசாய சின்னத்துல இன்ப நிதிக்கு மட்டும் தர்றேன், போடுவாரா? எடப்பாடியாரோட மனைவி அவங்களுக்கு நான் 10,000 ரூபாய் நான் தர்றேன், அவங்களுக்கு அவங்க வாங்கி கிடக்கல, அவரை அதை வாங்கிக்கிட்டு எனக்கு ஓட்டு போடுவாரா? விவசாய சின்னத்துல யோசிச்சு பாருங்க, போடுவாரா? நான் விவசாயி எடப்பாடி, நான் விவசாயி. என்ன விளைவித்தாலும் எவ்வளவு செலவானாலும் நல்ல அரிசி போட போறேன். ஒரு சம்சாரியுடைய மனைவியை பல்லடத்துல மதுக்கடைக்கு எதிராக போராடினாங்கன்னு சொல்லி அடிச்சவர் தான் எடப்பாடி. அடிச்சவர் ஒரு சம்சாரியினுடைய மனைவிய காவல்துறை அதிகாரி அடிக்கிறான், ஒரு டிஎஸ்பி. எதுக்கு? தான் ஊர்ல சாராய கடை வேணாம் சொன்னதுக்கு. அவர் விவசாயியா, அவர் வந்து நட்டமா நிறுத்திடுவாராம். நாம நம்பணுமா? என்ன மாற்று? திமுக அதிமுக 2 களவாணிப்பய, 2 பேரும் களவாணிப்பய. என்ன இருக்கு? இப்ப அம்மையார் கனிமொழி திமுக தேர்தல் அறிக்கையை தயாரிச்சு கொடுத்திருக்காங்க. தயாரிச்சு கொடுத்துட்டு என்ன சொல்லிருக்காங்க? கடந்த தேர்தல் அறிக்கையில நாங்க சொன்னதை நிறைவேற்ற முடியாததுக்கு கொஞ்சம் காரணம் இருக்கு. அது மத்திய அரசு நிதி தரல, மத்திய அரசு ஒப்புதல் தரல, மத்திய அரசு ஒத்துழைக்கல. ரைட்டு, மத்திய அரசு நிதி தரமாட்டான். இன்னைக்கு நேத்து இல்ல, காலங்காலமா தரமாட்டான். நேரு காலத்துல இருந்து தமிழ்நாட்டை அவன் பச்சனாவியாத்தான் பார்ப்பான், தரமாட்டான். நீ என்ன கிழிச்ச? பாராளுமன்றத்திலையும் சட்டமன்றத்திலையும் என் வாக்க வாங்கி பகுமானமா உக்காந்துக்கிட்டு நீ என்ன கிழிச்ச? திமுக அதிமுக இத்தனை ஆண்டுகளா? டெல்லிக்காரன் தான் எல்லா உரிமையும் பிடிக்கிட்டு போறான்ல. எதை மீட்ட? எதை மீட்ட? எதை திருப்பி கொடுத்த? எந்த உரிமையை நீ காப்பாத்தி? ஒண்ணு கிடையாது. ஆனா குறை சொல்றதுக்கு டெல்லி எழுத்துறது. ஏய், டெல்லிக்காரனை மீறி உன்னால எதுவும் செய்ய முடியல. என்ன மாசத்துக்கு திமுக அதிமுக அரசியல் பண்ற? எதுக்கு அரசியல் பண்ற? கட்சியை களத்தில் போங்கடா, போக்கத்த வயலுகளா, கட்சியை களத்தில் போங்கடா. ஏன் பிரச்சனை போய் பாராளுமன்றத்தில் பேசுறா, ஏன் பிரச்சனை போய் சட்டமன்றத்தில் பேசுறானா? 2 இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு டெல்லி தல்ல, டெல்லி தல்ல. டெல்லி தரமாட்டான்டா. நீ என்ன மசத்துக்கடா இருக்க? எதுக்கடா இருக்க? செருப்புகள் அடிச்சு வாங்க தாண்டா உனக்கு ஓட்டு போட்டு அடிச்சு இருக்கோம். நீ அதை வாங்காம வந்தா இனி உனைய தாண்டா செருப்புகள் அடிப்போம். டெல்லிக்காரன் நான் அடிக்கணும், நான் ஓட்டு போடுறது உனக்குடா. நீ இனிமே வந்து டெல்லி தல்லைனா உனக்கு தாண்டா செருப்பீங்க. திமுகவுக்கு அதிமுகவுக்கு டெல்லிக்காரன் கடை நான் ஓட்டு போட்டேன். மோடி கடை ஓட்ட எத்தனை வருஷம்? மன்மோகன் சிங் ராகுல் காந்திக்குமா போட்டேன்? ரெட்டலையும் உதயசூரியனையும் போட்டு போடுதாண்டா நாசமா போய் உட்காந்துருக்கேன். நாசமா போய் காரணம் சொல்றது இவங்க. அது எப்படா? தமிழ்நாட்டு பிள்ளைய படிக்கிறதுக்கு கல்வி நிதி மோடி தரமாட்டாரு, தரமாட்டாரு. மருத்துவ நிதி மோடி தரமாட்டாரு. தமிழ்நாட்டை நிர்மாணிக்க கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த ஜிஎஸ்டி நமக்கான பங்கு தொகையை தரமாட்டாரு மோடி. ஆனா இந்த கருணாநிதி வழக்கணைக்கு பேனா செலவைக்க அனுமதி கொடுப்பாரு மோடி, நிதி கொடுப்பாரு மோடி, கொடுப்பாரு. ஞாபகம் இருக்கா இல்லையா? எல்லாருக்கும் பேனா செலவைக்க பாரதிய ஜனதா எதிர்த்துச்சா ஆதரிச்சுச்சா? பேனா செலவைக்க மத்திய துறைகள், மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இயங்குற கடல் துறைகள், சுற்றுச்சூழல் துறை இதெல்லாம் அனுமதி கொடுத்தானா கொடுக்கலையா? கொடுக்கலையா? அதப்புறம் உனக்கு மட்டும் அனுமதி தரியா? உனக்கு அனுமதி தருவானா? என் வீட்டு பிள்ளை படிக்கிறதுக்கு காசு தர மாட்டானா? இதை நம்ம நம்பணுமா? திமுக வேற பாஜக வேற நம்ம நம்பணும், நம்பணும். இப்படியா ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க? கேனப்பய ஊர்ல கிறுக்கு பய நாட்டா மாதிரி ஏமாத்திக்கிட்டே இருக்காங்க. யாரு இதை சரி செய்யறது? சுத்தி 3 பக்கம் தண்ணி தர மாட்டான். மீன் பிடிக்க போலான்னு போனா சுட்டுக் கொள்ளுவேன், மாடு மேய்க்க போனா அடிச்சு வரட்டேன். என்னதான் பண்றது? நாங்க என்னதான் பண்றது? ஜிஎஸ்டி கொரோனாவால தமிழ்நாட்டினுடைய நிதி, தமிழ்நாட்டினுடைய தொழில்கள் எவ்வளவு முடங்குச்சு? எந்த தொழிலை காப்பாத்தினா? மத்திய மாநில அரசு
எந்த தொழிலை காப்பாத்தின, எந்த சிறு குறு முதலாளி அடி காப்பாத்தி விட்ட? ஆனா மார்வாடி நல்லா இருக்கான். தமிழ்நாட்டில் மார்வாடி பண்ற தொழில் சேசேரி நடக்குது. நம்மால ஒரு கொரோனாவோட அடிவிட்டு மூடிட்டு போயிட்டான் எல்லா கம்பெனியையும். எப்படி இருந்துச்சு? ஏன் நம்மளால எந்திரிக்க முடியல? 10 வருஷம் ஜிஎஸ்டி கட்ட வேணான்னு சொன்னையா? 5 வருஷம் மின்சார கட்டணம் கட்ட வேணான்னு சொன்னையா தொழில் கூடங்களை? இல்ல உனக்கு இருக்க வங்கி நிதி, வங்கி கடன் எல்லாத்தையும் நான் தள்ளுபடி பண்றேன்னு சொன்னியா? என்ன சொன்ன? எதுவும் சொல்லல, எந்த உதவிக்கும் வரல. ஆனா அவங்க நம்பி நம்ம ஓட்டு போடணும், நம்ம ஓட்டு போடணும். நீங்க நல்லா சிந்திச்சுக்கங்க. இங்க நம்ம பவானியில காளிங்கராயன் கால்வாய்னு ஒண்ணு இருக்கு. காளிங்கராயன் கால்வாய் ஆசிய கண்டத்துல முதலாவதாக கட்டப்பட்ட கால்வாய். உலகத்திலேயே ஒரு புதிய தொழில்நுட்பத்தில் கட்டப்பட்ட ஒரு அருமையான கால்வாய் காளிங்கராயன் கால்வாய். எல்லா கால்வாயிலும் தண்ணி மேட்டிலிருந்து பள்ளம் நோக்கி வரும். காளிங்கராயன் கால்வாயில் மட்டும்தான் தண்ணி பள்ளத்திலிருந்து மேட்டில் ஏறும். காளிங்கராயன் கால்வாயில் இருக்கிற மடைகள் தான் அதுக்குள்ள இருக்க சகதியை, சேரை தானே சுத்திகரிச்சு வெளியே போட்டுரும். இப்படி ஒரு அருமையான கால்வாய் எவனும் கட்டல உலகத்துல. நம்ம பாட்டம் கட்டுறான், சும்மா கட்டல, ஒரு கௌரவ பிரச்சனையில கட்டுறாரு. காளிங்கராயர் என்ற நம் பாளையக்கார மன்னன், நம் பாட்டன் திருச்சிக்கு பக்கத்துல துறையூர்ல சம்பந்தம் பண்ண போறார். அப்ப அங்க இருக்க சமயக்காரன் அங்க இருக்க மன்னர்கிட்ட கேட்கிறாரு, விஷமா காளிங்கராயன் விஷமா வீட்டுல இருந்து வர்றாங்க, நான் என்ன அரிசியில சோறாக்கணும்னு கேட்கிறாரு. அப்ப அந்த திருச்சியில இருக்கிற மன்னர் சொல்லிடுறாரு, அவங்க மானாவாரி பகுதியை, அவங்க பக்கம் நெல்லே விளையாது, வானம் பார்த்த பூமி, புஞ்சக்காடு பிஞ்சக்காடு, அதனால அவங்களுக்கு அரிசினா என்னன்னு தெரியாது, நீ எந்த அரிசியில் வேணா சோறாக்கி போடு, சாப்பிட்டு போயிடுவாங்கன்றாரு. அரண்மனைக்குள்ள வர்ற காளிங்கராயருக்கு நம்ம பாட்டனுக்கு கேட்டது. அப்ப அவர் தான் மாமன சம்மந்தியை கூப்பிடுறாரு. இல்ல மாமா, நான் போய் என் பாளையத்துல நான் நஞ்சை நிலமா மாத்தி அரிசி விவசாயம் பண்ணிட்டு அப்புறம் வந்து நான் உன் வீட்டுல சம்பந்தம் பண்றேன், நெல் விவசாயம் பண்ணிட்டு சம்பந்தம் பண்றேன்னு ரோசமா வந்துடுறாரு. வந்துட்டு கால்வாய் கட்டணும் முடிவெடுக்கிறாரு. நஞ்சை நிலமா மாத்த கட்டுறாரு, கட்ட முடியல. அங்காளி பங்காளி எல்லாத்தையும் திரட்டி கட்டுறாரு, முடியல. 12 ஆண்டுகளாவது கஷ்டப்படுறாரு. தன்னுடைய மன்னன் கஷ்டப்படுறதை பார்த்துட்டு சாதி வேற்றுமை இல்லாம எல்லா சாதி மக்களும் சேர்ந்து நம் பாட்டனுக்கு துணையா நின்று அந்த கால்வாயை கட்டி முடிக்கிறாங்க. அப்படி அந்த கால்வாயை கட்டி முடிக்கும் போது நம்ம பாட்டன் காளிங்கராயருக்கு ஒண்ணு உரைக்குது. நம்ம கௌரவத்தை காப்பாத்த மொத்த சாதி ஜனம் வந்து நின்று வேலை பார்த்திருக்கு. இந்த தண்ணி நமக்கான தண்ணி கிடையாது, இந்த தண்ணி நமக்கு நம் மானத்தை காப்பாத்த அவன் வேலை வெட்டியை விட்டுட்டு உழைச்சாம்பாரு. இந்த மக்களுக்கான தண்ணி நம்ம தண்ணி இல்லைன்னு முடிவு பண்ணாரு. தான் பங்காளிகளை கூப்பிட்டாரு, பங்காளி மக்கா எல்லாம் வாங்க கூப்பிட்டாரு. கூப்பிட்டுட்டு நீர் பெருக குடி கருகும் அப்படின்னு வாக்கு விட்டுட்டு செத்தாரு. அது என்ன, நீர் பெருக குடி கருகும் கேக்குறீங்களா? இந்த காளிங்கராயன் கால்வாயில் இருக்க தண்ணி நமக்கான தண்ணி இல்ல. இந்த தண்ணியில நீ நீரை பெருக்கி விவசாயம் பார்த்தா நம்ம குடி கருகி போயிருந்தா பங்காளி மக்கா. நீங்க இனிமே இந்த தண்ணியை தொடக்கூடாது, இது நம் பொதுமக்களுக்கான தண்ணி, நம்ம பரம்பரை தொடக்கூடாது அந்த தண்ணின்னு சொன்னாரு. வாக்கு விட்டுட்டு செத்து 700 வருஷம் ஆச்சு. இன்றைக்கும் கொங்கு வேளாள கவுண்டர்ல சாத்தந்தை கூட்டத்தை சேர்ந்த மக்கள், நம் இனவுறவுகள் அந்த தண்ணிய இன்னைக்கும் தொடமாட்டான். தமிழனுடைய மாண்பு தொடமாட்டான். ஆனா இந்த அளவுமே பச்சை தண்ணிய விவசாயத்துக்கு தொடமாட்டேன்னு சொல்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் தம் முன்னோர் விட்ட வாக்குக்காக இவங்களே நம்மளை ஆளுவாங்க. உன்னை நான் நல்லா பாத்துக்கிறேன்னு ஓட்டு வாங்கி நம்மளை ஆளுவாங்க. ஆனா இவனே ஆளுக்கு 10 சாராய கம்பெனி வச்சிருப்பான். இவனே சாராயம் காய்ச்சுவான். அவன் காய்ச்சின சாராயம் வித்து காசாகணும். அதுக்கு தெரு முழுக்க கடையை வச்சு விட்டு அதை விட்டு நம்மளை குடியாரனாக்குவான். நம் இனத்தை அழிப்பான். நம்ம இனத்தை அழிச்சு நம்ம ஆத்தா அக்கா தங்கச்சி தாலியை அறுத்துட்டு அதுல இலவசம் தர்றான். எப்படி இருக்கு விவசாயத்தோட நிலைமை என்ன? நெல்லு போட்டு அறுத்துட்டு மழை வந்தா மாட்டிக்கிறோமோன்னு துடிச்சு போய் கிடக்குறான். துடிச்சு போய் நெல் கொள்முதல் நிலையத்தில் ஆனாப்புல ஒரு கிடங்கு கிடையாது, நெல்லை கொள்முதல் பண்ணி வைக்க எதுவும் கிடையாது. ஆனா இவங்க மசுராண்டி கருணாநிதி வேற கட்டணமா கட்டுவாங்க.
சேர்ந்தா வேற என்னத்தையாவது கட்டுவாங்க. இவங்க வந்தா எவனாவது ஒருத்தன் இந்த நெல்லை சரியா காபந்து பண்ணணும்னு நெல்லுக்கு ஏதாவது செய்யறானா, மஞ்சளுக்கு ஏதாவது செய்யறானா, வாழைக்கு ஏதாவது செய்யறானா, பருத்திக்கு ஏதாவது செய்யறானா, விவசாயத்தை தூக்கி நிப்பாட்டு ஏதாவது செய்யறானா? தொழில் வளர்ச்சி என்ன தொழில் வளர்ச்சி? தமிழ்நாட்டில் என்ன தொழில் இருக்கு? என்ன சாலைகள் இருக்கு? என்ன தொழிற்சாலைகள் இருக்கு? டிராக்டர் தயாரிக்கிறது, வேளாண்மை கருவிகள் தயாரிக்கிறது, மிக்சி, கிரைண்டர், பம்பு செட்டு, இதுதானே இருக்கு. மோட்டார் வாகனங்களுக்கு இதுதானே இருக்கு. விவசாயம் செத்து போச்சுன்னா இதெல்லாம் வாங்கி எப்படி பயன்படுத்துறது? எப்படி பயன்படுத்துறது? பதில் இல்ல, பதில் இல்ல. அப்ப இந்த சிக்கலை யார் சரி செய்யறது? உங்கள் வயிற்றில் வந்த பிள்ளைகள் நாங்கள் தான் சரி செய்ய முடியும். உன் கஷ்ட நஷ்டம் தெரிஞ்ச பிள்ளை, உன் வழி பெறிஞ்ச பிள்ளை நான் தான் சரி செய்ய முடியும். கருணாநிதி வயிற்றில் வந்த பிள்ளை செய்யாது, செய்யாது. எடப்பாடியார் செய்ய முடியாது. அவர் அதிமுக கரையை வாங்கியிருக்காரு. அவர் முதல் போட்டு அதிமுக காப்பாற்றணும், அவ்வளவுதான். இது அவங்க நலப்பாடு, இதான் நலப்பாடு. திமுக அதிமுக என்ன வேறுபாடு? தூத்துக்குடியில ஸ்டெர்லைட்ல சுத்தமான காத்த சுவாசிக்கணும், தூத்துக்குடியில போராடணும்னா சுட்டு கொண்டாரு எடப்பாடி. ஸ்டாலின் நான் வந்து கிழிச்சு கேப்பே நட்டுருவேன்னாரு ஸ்டாலின். என்னத்தை கிழிச்சு கேப்பே நட்டாரு? என்ன பண்ணாரு ஸ்டாலின்? ஒண்ணும் கிடையாது. தென்மண்டல ஐஜி அதை நடத்தின சைலேஷ்குமார் யாதவ தென்மண்டல ஐஜியா இருந்தவனை டிஜிபி ஆக்கி அவனை மகிமைப்படுத்தி அருமையாக பணி ஓய்வு பெற வச்சு பத்திரமா அனுப்பி விட்டாங்க. ஒரு சம்சாரியினுடைய மனைவியை சாராய கடையை பூட்டணும் சொல்லி போராடினதுக்கு அடிச்ச அந்த அதிகாரி என்ன பண்ணாங்க? திமுக டிஎஸ்பி இருந்தவனை எஸ்பி ஆக்கினாங்க. இவங்களுக்கு என்ன மாற்று? என்ன மாற்று? திமுகவுக்கு அதிமுகவுக்கு ஒரு மாற்றம் கிடையாது. நல்லா ஏமாத்துறது. சல்லிக்கட்டு எடுத்துக்குங்க. வெம்பாடு விட்டு போராடணும், போராடி சல்லிக்கட்டை மீட்டோம், சல்லிக்கட்டை மீட்டோம். என் அருமை தாய் தமிழ் உறவுகள் ஒன்றை நல்லா புரிஞ்சுக்கங்க. சல்லிக்கட்டு என்பது வெறும் விளையாட்டல்ல, விளையாட்டல்ல. உலகத்திலேயே ஒரு விளையாட்டு பல்லாயிரம் ஆண்டுகளாக தொடர்ந்து நடந்து வருவது என்று ஆவணப்படுத்தப்பட்டுக்கிட்டே வருதுன்னா அது சல்லிக்கட்டு மட்டும்தான், மட்டும்தான். சிந்து சமவெளி நாகரிகத்தில் 10,000 வருஷம் சொல்ல, அதுல காளையோட காசு இருக்கு, செப்பு காசு இருக்கு, அதுல ஏறுதழுதல் காசு இருக்கு. கலித்தொகையில 5000 வருஷம் பழமைன்னு சொல்ற கலித்தொகையில கொள்ளேற்று கோடஞ்சுவானை மறுமையும் புல்லாலே ஆயமகள் என்று என் கலித்தொகை சொல்லுது. சேலம் மாவட்டத்தில் 800 ஆண்டுகள் பழமையான கல்வெட்டு. கருவந்துறையில் கோவுரி சங்கன் கொள்ளையரில் வட்டான், அவன் மகன் சின்ன பயல் நட்ட கல்லு அப்படின்னு சேலம் மாவட்டம் கருவந்துறையில சல்லிக்கட்டு நடந்துச்சுன்னு சொல்லி அந்த கல்வெட்டு சொல்லுது, சொல்லுது. வெள்ளக்காரை காலத்துல சல்லிக்கட்டு நடந்ததுக்கு ஜீவோ பிறப்பித்து அந்த ஜீவோ மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இன்னைக்கும் இருக்கு. வெள்ளக்காரை காலத்துல போட்ட ஜீவோ. அதுக்கப்புறம் இங்க தடவனாங்க. தடவனதுக்கு அப்புறம் தடையை மீறி நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் ஜல்லிக்கட்டு நடத்துறோம் பார்த்தீங்களா, அதுக்கு போடப்பட்ட எஃப்ஐஆர் இந்த மண்ணில் ஜல்லிக்கட்டு நடந்தது என்பதற்கு ஆதாரம். இப்ப நீ ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவரும் கவர்மெண்ட் ஆர்டர் போட்டு கொடுத்த ஜல்லிக்கட்டு நடத்த விடுவாரு, அது இந்த மண்ணில் ஜல்லிக்கட்டு நடந்தது என்பதற்கான ஆதாரம். பக்தி இலக்கியமான 4000 பிரபந்தத்தில் ஆழ்வார்கள் பாடி வைக்கிறான் கண்ணன். கண்ணா, நம்ம ஆயர்பாடியில் இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் சீறி வர்ற காளைய பக்கவாட்டில் இருந்துதான் அணைவா, நீ மட்டும்தானே கண்ணா நேருக்கு நேராக நின்று அணைவா என்று 4000 பிரபந்தம் பக்தி இலக்கியம் பாடுது சல்லிக்கட்ட. இப்படி உலகத்திலே ஒரு விளையாட்டு தொடர்ந்து ஆவணப்படுத்தப்பட்டு வந்திருக்குன்னு சொன்னா அது நம் சல்லிக்கட்டு மட்டும்தான், மட்டும்தான். அதுல அடிச்சான், அதுல அடிச்சான், தடையிட்டான், போராடி கொண்டு வந்தோம். கொண்டு வந்த உடனே நம்ம அருமை பெருமகன் ஐயா விவசாயி எடப்பாடி என்ன பண்ணாரு? தமிழ்நாடு பவன் பில்டிங் ஆக்ட் 2019 ஒரு சட்டம், காளை வளர்ப்புல அவ்வளவு கெடுபிடியான ஒரு சட்டம், காளை வளர்ப்புல அந்த சட்டத்தை போட்டாரு. இப்படி ஒரு கருப்பு சட்டம் போடப்பட்டதால் தான் கேரள மாநிலத்துக்கான நாட்டு மாடு வெச்சூர் மாடு அழிஞ்சே போச்சு. இன்னைக்கு இல்ல, 70களில் கடைசியில் அவங்க கொண்டு வந்த மாடு அழிஞ்சே போச்சு. அழிஞ்சிருச்சு. அதன் பிறகு அதையெல்லாம் இந்த படிப்பினை எல்லாம் பார்த்துட்டு ஐயா எடப்பாடி ஒரு சட்டத்தை போடுறாரு 2019 தமிழ்நாடு பவன் பிரீடிங் ஆக்ட்னு. காளை மாடு வளர்ப்பதில் அவ்வளவு கெடுபிடிகளான ஒரு சட்டம்.
அந்த சட்டம் செயல்பாட்டுக்கு வந்தா காலை வளர்க்கிறது பெரும்பான்மையா குறைஞ்சிரும் சட்டம். நம்ம என்ன நினைச்சோம், ஐயா ஸ்டாலின் வந்தா அந்த சட்டத்தை ரத்து பண்ணிடுவாருன்னு பார்த்தா ஸ்டாலின் வந்து 4.25 வருஷம் செவனேன்னு இருந்துட்டு கடந்த டிசம்பர் மாசம் தேர்தல் அறிவிக்க 2 மாசம் இருக்கையில தன்னுடைய அரசு காபந்து அரசாக மாற 2 மாசம் இருக்கையில சட்டம் இல்லாமல் எடப்பாடி போட்டு வச்ச அந்த சட்டத்தை, காளை வளர்ப்பதற்கான நம் நாட்டு காளைகளுக்கு எதிரான அந்த கருப்பு சட்டத்தை அமலுக்கு கொண்டு வருகிறேன் என்று அரசாணை பிறப்பிச்சாரு ஸ்டாலின். ஆனா இவங்க சொல்லுவாங்க திமுக வேற, கருணாநிதி அதிமுக வேறன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மாட்டுக்கு ஓட்டிருக்கான்னு கேட்டுட்டு என் மாட்டை சுத்தியா என்னடா உங்களுக்கு வேலை, என் மாட்டை குறி வச்சு என்னடா சட்டம் திட்டுறீங்க நீங்க, என்னடா பிரச்சனை உங்களுக்கு என் மாட்டுல, திமுக அதிமுக வெக்கம் இல்லாம நான் விவசாயி நிக்கிறீங்க, எதை கொண்டு அடிக்கிறது உங்களா, என்ன பிரச்சனை உனக்கு என் மாட்டுல. அதை 2019 எதுக்கும் போது ஐயா எடப்பாடி சொல்றாரு, நாங்க நல்ல நாட்டு மாடுகளை உருவாக்கத்தான் இந்த சட்டம் கொண்டு வர்ற, அவசரப்படாதீங்கன்றாரு. ஏய் உனைய கேட்டுத்தான் நான் என் பூச்சிக்காலை நிப்பாட்டினா, என் தொழுவுல என் கடையில 100 கணக்கில் காலம் கண்டு நிக்கும், அதுல எந்த காலம் கண்ட நிப்பாட்டினா அது பூச்சிக்கு சரியா இருக்கும் எனக்கு தெரியும், உனக்கு தெரியுமா? தெரியுமா? மருத்துவக் கல்லூரியில் படிச்ச பேராசிரியருக்கு தெரியுமா எந்த கால பூச்சிக்கு சரியா வரும் காலம் கண்டுன்னு? ஏன்னா இவர் தான் வந்து சட்டம் போட்டு நம்ம நாட்டு மாடுகளை காப்பாத்தி கொடுத்த மாதிரி. மாடு மேய்க்க கூடாதுன்ற நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க. உங்க பகுதிக்கான மண்ணின் மாடு பர்கூர் செம்மறை மாடு அந்தியூர்ல, அந்த மாட்டினுடைய பிறப்பிடம் வாழ்விடம் எது சொல்லுங்க? அந்த மாட்டினுடைய பிறப்பிடமும் வாழ்விடமும் அந்த பர்கூர் மலை. அது இன்னைக்கு அந்த மாடு அங்க மேயக்கூடாதுன்னா அது எங்க போகும்? எடப்பாடியில் வந்து மேயுமா, போயஸ் கார்டன்ல மேயுமா, கோபாலபுரத்துல மேயுமாடா லூசு பயலுங்களா? எங்கடா மேய் அந்த மாடு? கேட்கனாது இல்ல, அது பிறப்பிடமே அதுதான். மத்த மாட்டை கூட விடு, பர்கூர் செம்மறை மாடு பிறந்தது வளர்ந்தது அது வாழ்விடம் அந்த மலை. அந்த மலையில இனிமே அந்த மாடு மேயக்கூடாதுன்னா அது எங்க போகும்? வெக்கப்படாம இவங்க என்ன ஆடு மாடு மேய்க்க சொல்றாங்க, குலத்தொழிலுக்கு போக சொல்றாங்க. அம்மையார் கனிமொழி இப்ப வெளியிட்டிருக்க தேர்தல் அறிக்கையில பக்கம் 40 9ஆம் எண் வாக்குறுதி, தேர்தல் வாக்குறுதி, வனங்களில் பாரம்பரிய மேய்ச்சல் மாடுகளை அனுமதிக்க நடவடிக்கை எடுக்கப்படும். இப்ப என்ன மாசத்துக்கு நீ அதை கொடுத்திருக்க? என்னை கேள்வி பண்ணல திமுக மாடு மேய்க்கிறதுக்கு. இப்ப எதுக்கு நீ சேர்த்த? மாட்டுக்கு ஓட்டு இருக்கான்னு கேட்டீங்களா? இப்ப மாட்டுக்கு ஓட்டு இருக்கா? எப்படி வர வச்சோம்? ஓவாயில வர வச்சோம்ல, அதுதான் நாம் தமிழர் கட்சி. சரி, அது இன்னும் நடவடிக்கை எடுப்ப, எப்படி எடுப்ப? நான் வரவேற்கிறேன். எப்படி எடுப்ப? திமுக சொல்லு, கனிமொழியும் ஸ்டாலின் அவர்களும் பதில் சொல்லு. எப்படி நீ நடவடிக்கை எடுப்ப? 2006 வன உரிமை சட்டத்தை பயன்படுத்தி நீ எப்படி என் பாரம்பரிய மேய்ச்சல் மாடுகளை மேய எப்படி நடவடிக்கை எடுப்ப சொல்லு. நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இடையூறா இருக்கிறது என்ன தெரியுங்களா? ஒன்னே ஒண்ணுதான். 2007 ஐயா கருணாநிதி வனத்துறைக்கு அனுப்பிய ஒரு சுற்றறிக்கை, அதான் காரணம். 2006 வன உரிமை சட்டத்தை செயல்படுத்த முடியாததுக்கு ஒரே காரணம் ஐயா கருணாநிதி 2007 வனத்துறைக்கு அனுப்பிய ஒரு சுற்றறிக்கை. 20/2007 அந்த சுற்றறிக்கை எண். அந்த சுற்றறிக்கை சொல்லுவது என்னன்னா, காட்டுக்குள்ள மாடு மேய அனுமதிக்கிறதால காட்டு விலங்குகளுக்கு யானைக்கும் புலிக்கும் ஆந்த்ராக்ஸ் வருது. பழங்குடி மக்கள் காட்டுக்குள்ள போறதுனால யானைக்கும் புலிக்கும் ஆந்த்ராக்ஸ் பரவுது. அதனால் இது அனைத்தையும் தடை செய்யிட்டான். நீதிமன்றம் அதைத்தான் காட்டுது. நீ சொல்றதெல்லாம் ஏத்துக்கிறேன், ஆனா இப்படி ஒரு சுற்றறிக்கை, ஒரு ஜீவோக்கு இணையான ஒரு சுற்றறிக்கை இருக்கிறத நான் என்ன பண்றதுன்னு வனத்துறையும் கேட்குது, நீதிமன்றமும் கேட்குது. அந்த சுற்றறிக்கையை போட்டு கொடுத்தவர் நம் முத்தமிழ் அறிஞர், முத்தமிழை வித்தவர், தமிழ் இனத்தை வித்தவர், காட்டி கொடுத்தவர் கருங்காலி ஐயா கருணாநிதி. என்ன பண்றது? எதையாவது இது நான் பேசுற எதையாவது ஐயா எடப்பாடி பேசியிருப்பாரா? சொல்லுங்க. எப்படி இருங்க மாற்று? எதுலயும் மாற்று கிடையாது. எல்லாம் கூட்டு களவாணி கண்காணி பயலுக. டெல்லிக்கு நம்மை காட்டி கொடுக்கிற கண்காணி. ஜிஎஸ்டி வராததால எங்களால அதை செய்ய முடியல. மத்திய அரசு ஜிஎஸ்டியை தரமாட்டேங்குது.
ஜிஎஸ்டியை கொண்டு வந்தது யாரு? ஜிஎஸ்டியை கொண்டு வந்தது அருமை பெருமகன் மு கருணாநிதி. ஜிஎஸ்டி அவர் தானே கொண்டு வந்தாரு. ஜிஎஸ்டியை கொண்டு வந்தது கருணாநிதி. அப்ப தெரியல அவருக்கு நம் மத்திய மாநில வரின்னு போட்டு நம் மாநிலத்தோட வரியும் சேர்த்து டெல்லி கொண்டு போயிருக்கான். அதுக்கப்புறம் நம்ம அவன்கிட்ட கேட்டுதான் வாங்கணும்னு ஐயா கருணாநிதிக்கு தெரியுமா தெரியாதா? குடும்பியை கொண்டு போய் நீயா எதுக்கு கொடுத்த? டெல்லியில எதுக்கு கொடுத்த? கொடுத்துட்டு இப்ப டெல்லிக்காரன சொல்ற, எதுக்கு குறை சொல்ற? டெல்லிக்காரனா எதுக்கு சொல்ற? கொடுத்தவன் நீ, காட்டி கொடுத்தவன் நீ. கங்காணியா இருந்து காட்டி கொடுத்துட்டு நம்ம வீட்டுல இருக்க பெட்டகத்தை, நம்ம வீட்டுல நம்ம நகநட்டு காசு பணம் வைக்கிற பெட்டகத்தை பீரோவை கொண்டு போய் நம்ம அப்ப 4 வீடு தள்ளி இன்னொரு வீட்டுல கொண்டு போய் வச்சுட்டு வந்தா ஏத்துக்கிறோமா? ஏத்துக்கிறோமா? எதுக்கு செஞ்ச நீ? என் வீட்டு வரி காசு கொண்டு போய் என்ன மாசத்துக்கு நீ டெல்லியில வச்சுட்டு வந்தா? எதுக்கு வச்சுட்டு வந்தா? எதுக்கு வச்சுட்டு வந்தா? பதில் இல்ல, பதில் இல்ல. எதை பத்தியும் பதில் இல்ல இவங்களுக்கு. நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க. இங்க ஒரு கோயில் இருக்கு, ஒரு பொதுவான கோயில், எல்லா சாதி மதத்தினருக்கும் சொந்தமான ஒரு கோயில் இருக்கு. இந்த சாலையில் இருக்க எல்லாரும் தலைக்கட்டு வரி போட்டு அந்த கோயிலை நிர்வகிக்கிறோம். அந்த கோயிலோட ஒவ்வொரு வருஷ திருவிழாவை நடத்த வருஷத்துக்கு ஒரு தடவை கோயிலுக்கு நிர்வாகியை தேர்ந்தெடுக்கிறோம் நாம. அந்த நிர்வாகியை தேர்ந்தெடுக்கிறப்ப அந்த நிர்வாகி கோயில்ல தலைக்கட்டு வரி வசூல் பண்ணி திருவிழாவை நடத்தி முடிக்கிறாரு. நடத்தி முடிக்கிறப்ப அவருக்கு லைட்டா கொஞ்சம் காசு கப்பு ஒதுங்குது. அப்ப அவருக்கு ஆசை வந்துருது, நம்மளே தொடர்ந்து கோயிலை நிர்வாகம் பண்ணோம்னா நமக்கு வருமானம் வந்துகிட்டே இருக்கணும்னு ஆசை வந்துருது. ஆனா வருஷம் மாற்றுவாங்களே என்ன பண்றாரு அந்த கோயில் நிர்வாகி? தலைக்கட்டு வரி இருக்கிற எல்லாருக்கும் அந்த கோயிலுக்கு பாத்தியப்பட்ட குடிக்கு பூரா அறிவிக்கிறாரு. எனவே நீங்க தொடர்ந்து கோயில் நிர்வாகியா வச்சா நான் இந்த வருஷ திருவிழாவுக்கு எல்லாருக்கும் வெள்ளி காமாட்சி விளக்கு தரேன், அடுத்த வருஷ திருவிழாவுக்கு வைர மூக்குத்தி தரேன் இப்படின்னு அந்த கோயில் நிர்வாகி சொல்றாரு. அந்த கோயில் நிர்வாகி சட்டையை பிடிச்சு நீ கேட்பையா மாட்டையா? டேய், நம்ம எல்லாரும் சேர்ந்து தலைக்கட்டு வரி போட்டு கோயிலை நிர்வாகம் பண்றோம், நீ எப்படா திருவிழாவில் எங்களுக்கு இதெல்லாம் தருவ அப்படின்னு யாராச்சும் கேட்டிருப்போம்ல. சரி, கேட்காம அந்த வெள்ளி காமாட்சி விளக்குக்கு வயிறுல மூக்குத்திட்டு ஆசைப்பட்டு அவன் விட்டுவிட்டான். அவனை நீயே நிர்வாகியா இருந்து பாத்துக்கடான்ட்டு விட்டான். அவன் தான் தர்றான்ல, நமக்கு என்ன கோயில் வாட்டுக்கு இருக்கு, நமக்கு என்ன வச்சுன்னு கொடுத்துட்டான். கோயிலுக்கு போறோம், புதுசா பணியாளர் இருக்கான், நம்மள நிற்கிறான், நமக்கு நிறைய கண்டிஷன் போடுறான். நீ இந்த நேரத்துக்கு வரணும், அந்த நேரத்துக்கு வரணும், இங்க வரக்கூடாது, அங்க வரக்கூடாதுன்னு கண்டிஷன் போடுறான். நாம என்ன பண்றான்? திருப்பி கோயில் நிர்வாகியை போய் சட்டையை பிடிக்கிறான். என்ன பண்ணி வச்சிருக்க நம்ம கோயில அப்படின்னு. அந்த கோயில் நிர்வாகி சொல்றாரு, நல்ல விலைக்கு கோயிலை விட்டுட்டேன், சாமி கும்பிட உரிமையை மட்டும் வாங்கியிருக்கேன், நமக்கு அதான தேவை, நீங்க எப்ப வேணாலும் போய் சாமி கும்பிட்டுக்கலாம், பிரச்சனை இல்ல, நீங்க சாமி தானே கும்பிடணும்னு சொல்லி நம்ம கோயிலை நம்ம சாமியை சேர்த்து விட்டுட்டு போயிடுறேன். அந்த கோயில் நிர்வாகியை நீ செருப்பு கட்டி அனுப்பியா மாட்டையா? யோசிச்சு பாரு. கவுண்டமணி ஐயா, கவுண்டமணி ஒரு நகைச்சுவை காட்சியில சொல்லுவாரு பாருங்க, மாப்பிள நான் வண்டியை மாட்டை வச்சுதான் சீட்டாடினேன், ஆனா இங்க மாட்டு கழுத்துல இந்த சலங்கையை கழட்ட வந்தாங்க, விடுவனா நானு எத்ததுக்கு நான் சலங்கையை கழட்டிட்டு ஓடி வந்தேன்னு வரல அப்படி சொல்றேன் கோயில் நிர்வாகி. அவங்க கோயில மட்டும்தான் விலைக்கு கேட்டாங்க, நம்மள சாமி கும்பிடக்கூடாதுன்னு சொல்லல, நான் சாமி கும்பிட உரிமையை தக்க வச்சிருக்கேன்ல, பேசாம போகலான்னு கோயில் நிர்வாகி. இப்ப என்ன பண்றது அந்த கோயில் நிர்வாகிய? தமிழ்நாடுங்கிற நம்ம குலசாமிய நம்ம கோயில விட்டு தீர்த்துட்டு இலவசம் தரேங்கிறான். இவங்கெல்லாம் எதை கொண்டு அடிக்கிறதுன்னு நீயே முடிவு. இன்னொருத்தர் அவசரமா ஊழல ஒழிக்க வர்றான். இன்னொரு லூசு பையன், வெங்கட் பையன் அவசரமா ஊழல ஒழிக்கணும்னு வர்றான். 4 வருமான வரித்துறை வழக்க வச்சுக்கிட்டு அவசரமா ஒரு ஊழல ஒழிக்க வர்றாரு. ஊழல ஒழிக்க நேர்காணல நடத்தாம விருப்பமனு கட்டி காசு வாங்கினவைய, தன் கட்சிக்கே உண்மையானவைய, நேர்காணல நடத்தாம விருப்பமனு வித்தவைய, அவன் சொல்றான் நான் ஊழல ஒழிக்க வரேன். என்ன எங்க கொண்டு போய் நிறுத்திருக்காங்கன்னு பாருங்க. ஐயா கமலஹாசனை நம்பி எவ்வளவு பெரிய வாக்கு செலுத்தினான். என்னாச்சு? வாக்கு செலுத்தின பூரா கமல் முட்டாள போயிட்டாரா இல்லையா? முட்டாளாக்கிட்டு போயிட்டாருல. இந்த வருஷம் கணக்குல இல்ல, இந்த தேர்தல் ஒரே தேர்தல் கணக்குல இல்ல போயிட்டாரு. ஆனா நீங்க கசப்பு வார்த்தை கூப்பிட்டு மேனாமினிக்கியா வந்து எவனாவது பேசினா அவனை நம்புறேன். பணி புரிஞ்சவன், கஷ்ட நஷ்டம் புரிஞ்ச ஒரே மாதிரியே சாதாரண சம்சாரி வீட்டுக்குள்ள நான் பேசினா நம்ப மாட்டேன்.
நல்லா வெள்ள விளையாடுறவங்களாவது வந்து ரெண்டு பேசுனா நம்புறேன். எம்ஜிஆர் பேசினா நம்புறேன், கமல் பேசினா நம்புறேன், இன்னொரு நியூஸ் வந்துட்டு இருக்கு அவன் பேசினா நம்புறேன். எங்களை நம்புவோம், வயிற்று வந்த என்னையும் நம்ப மாட்டேங்கிறேன். இந்த சிக்கலை யார் சரி செய்யறது? லட்சத்தீவு பக்கம் மீன் பிடிக்க போனதுக்கு பிரிஜோ என்கிற 22 வயசு பையனை தொண்டக்குழியில சுட்டு கொண்டான். சிங்கள கடற்படம் சுட்டு கொண்டான். கேட்க நாதி இல்ல. 13 மாச புள்ள கைப்புள்ள விட்டு செத்தான் அந்த இளைஞன். அந்த 13 மாச கைப்புள்ள இந்த நாட்டுக்கு, இந்த மானங்கட்ட நாட்டுக்கு வரி கட்டிக்கிட்டு இருக்கு. அந்த வரியில ஊழல் பண்றான். ஊழல் பண்ணிட்டு அந்த வரியில நாட்டை இழுத்துட்டு நமக்கு இலவசம் தரேங்கிறான். வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க. போன வருஷம் போன தேர்தலுக்கு இதே மாதிரி வந்து ஒரு உறுப்பினர் நான் நீட்டை அவங்க வந்தா ரத்து பண்ணிடுவோம். ரத்து பண்ணானா? நீட்டை ரத்து பண்ற ரகசியம் என்னிடம் இருக்குன்னு சொன்னவன் ரத்து பண்ணானா? நீட்டை ரத்து பண்ண வேணாம்பா. நீங்க அது உங்களால முடியாது. காட்டி கொடுத்த கண்காணி பயிரி ரத்து பண்ண மாட்டேன். ஆனா 12வது படிச்சுட்டு நீட்டு தேர்வு எழுத போற என் வீட்டு பொம்பளை பிள்ளை என்ன பாடுபடுத்துறீங்க சோதனைன்ற பேர்ல? வயசுக்கு வந்த என் பிள்ளைக்கு மாறாப்பு வேண்டாம் அழகு, மாறாப்பு வேண்டாம் மாண்பு, மாறாப்பு போட்டுட்டு வந்து நீட்டு தேர்வு எழுதக்கூடாதுன்றா. அப்படி என்னடாவது விளக்கு மாத்து தேர்வுன்னு விளக்கு மாத்து கட்ட திருப்பி பிடிச்சிட்டு திமுக அதிமுகவை காங்கிரஸ் பாதிக்க வெளுத்து விட்டோம்னா இப்ப நீங்க பொம்பளை பிள்ளை மாறாப்பு எடுக்க சொல்லியிருப்பானா? நாடி இல்ல. நல்லா பாருங்க, நீ தேர்தல் முடிஞ்ச வரைக்கும் நீட்டு வரும். நம்ம பொம்பளை பிள்ளைல என்ன பாடுபடுத்துறான் பாரு சோதனைன்ற பேர்ல. நீட்டு தேர்வுக்கு வர்ற என் பிள்ளைய விட்டுருவேன். பாகிஸ்தான்ல இருந்து ஆப்கானிஸ்தான்ல இருந்து எவனை கொண்டு வைக்க வரானுவோ அதை விட்டுருவ. நீ பகல்காம விட்டுருவ, பகல்கறியை விட்டுருவ, எல்லாத்தையும் விட்டுருவ. ஆனா நீட்டு தேர்வுக்கு போற என் பொம்பளை பிள்ளைய தீவிரவாதி மாதிரி செக் பண்ணுவேன். யாரு இதை சரி செய்யுது? உங்க வயிற்று பிள்ளைகள். நாங்கள் தான் சரி செய்ய முடியும். இவங்க சரி செய்ய மாட்டாங்க. இவங்க கண்காணி பயல்கள் காட்டு கொடுத்து வாங்கின பயல்கள். இவங்க சரி செய்ய மாட்டாங்க. இதை எங்கள் அருமை தாய் தந்தை உறவுகள் நீங்க நன்றாக சிந்திச்சுக்கங்க. இந்த சிக்கல்களை நாம எப்படி சரி செய்ய போறோம்? இதை நாம் தமிழர் கட்சி பிள்ளையை தவிர வேற எவனும் செய்ய மாட்டான். ஆடு மாடு மேய்க்கிறது வேளாண்மை அரசு தொழில் சொன்னா சிரிக்கிறான். ஆவின்ல வேலை பார்க்கிறவன் படிச்சவனா இல்லையா? ஆவின்ல வேலை பார்க்கிறவன் அரசு ஊழியரா இல்லையா? சுகுணா பிராய்லர் சிக்கன்ல வேலை பார்க்கிறவன் படிச்சவனா இல்லையா? சொல்லுங்க. படிச்சவன் தானே? படிச்சவனுக்கு வேலை இருக்குல்ல கால்நடையில. அக்ரிகல்ச்சர் ஆபீசர் எதுக்கு நீ அப்ளை பண்ற? எதுக்கு நீ பதிவு பண்ற? அப்ப படிச்சவனுக்கு விவசாயத்துக்கு வேலை இருக்குல்ல, அதை செய்வா. மக்களை வரமாக்காத, நஞ்சாக்காத, மக்களை கெடுக்காத இந்த நச்சு திட்டங்கள் வேணாம்டா, அதை செய்வோம்டா. நான் சிரிக்கிறது. நீ படிச்சிரு. பெரியார் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? பெரியார் என்ன சொன்னாரு? என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொன்னாரு. பெரியார் அதான் சொன்னாரு. படிக்கிறது என்ன ஒண்ணு? நான் படிக்கிறேன். படிச்சு என்ன பண்ணுவேன்? படிச்சுட்டு நான் பம்பாய்க்கு போகணும், நான் பெங்களூர் போகணும், நான் டெல்லிக்கு போகணும், அமெரிக்காவுக்கு போகணும், ஆஸ்திரேலியாவுக்கு போகணும். ஆனா அங்க இருக்க வந்து ஏன் மண்ணை வாங்கிக்கிறேன். நான் இதெல்லாத்தையும் விட்டுவிட்டு அங்க போயிடணும். அங்க போய் நான் ஒரு அடுக்குமாடி குடியிருப்புல நான் குடியிருந்துக்கிறேன். அவன் பூரா வந்து ஏன் மண்ணை வாங்கிக்கிறான். எப்பேற்பட்ட நிலையில நம்ம நிறுத்தி வச்சிருக்கான்னு பாருங்க. இந்த திராவிட கட்சிகளும் தேசிய கட்சிகளும் இதில் நடிச்சுக்கிறாங்க. நான் காட்டி கொடு, நான் டெல்லி தான் தரல, நான் சரியா தான் இருக்கேன். எவ்வளவு ஏமாற்று வேலைகளை செய்யறாங்க, எவ்வளவு மக்களை கெடுத்து குட்டிச்சவராக்கி ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இதை உங்கள் வயிற்று பிள்ளைகள் எங்களை தவிர வேறு எவனும் கேட்க மாட்டான். நாங்க மட்டும் தான் கேட்க முடியும். அவ்வளவு துரோகங்களை பண்ணி வைக்கிறான். அவ்வளவு துரோகங்களை, வழிநெடுக துரோகம், திராவிட துரோகம், தேசிய துரோகம் எல்லாத்தையும் நீங்க காட்டி கொடுத்துருவான். ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கங்க அருமை தாய் தமிழ் உறவுகளே. காங்கிரஸ் கட்சிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இந்த மண்ணை, நம் மாநிலத்தை நேரடியாக ஆள வேண்டும் என்ற தேவை இல்லவே இல்லை. அதுக்கான ஆசையும் அவனுக்கு இல்லை. ஏன்னா அவன் நேரடியாக அந்த முதலமைச்சரா இருந்தா நம்மை அவன் தினம் நம்மை அவன் சந்திக்கணும். அதை அவன் விரும்ப மாட்டான். அவனுக்கு தேவை அவன் இருந்ததை விட, அவன் இருக்கிறத விட இந்த கண்காணி பயில இருந்து அவனுக்கு தேவையானதை நல்லா செஞ்சு கொடுப்பாங்க. எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க.
நில ஒருங்கிணைப்பு சட்டம் ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. நில ஒருங்கிணைப்பு சட்டம், அந்த சட்டம் ஐயா ஸ்டாலின் கொண்டு வந்தது. அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, 100 ஏக்கருக்கு குறைவாக உள்ள நீர்நிலைகளை தனியாருக்கு கொடுத்துடலாம். யார் அந்த தனியார்? அதானி. 100 ஏக்கருக்கு குறைவாக உள்ள நீர்நிலை நிலங்களை எல்லாம் தனியாருக்கு கொடுத்து விடலாம் என்று ஒரு சட்டம் திமுக நிறைவேற்றுகிறது. சட்டம் இல்லாமல் ஆளுநர் ரவி ஒப்புதல் தர்றாரு. இப்ப எப்படி பாரதிய ஜனதாவும் திமுகவும் எதிரியாகல? ஏன் எதிரியாகல? அம்மையார் கனிமொழியினுடைய தாயார் ராஜாத்தி அம்மாளுக்கு உடம்பு சரியில்லை, தனி விமானத்தில் கனடாவுக்கு அனுப்புறாங்க பாரதிய ஜனதா அரசு. அவங்க வைத்திய செலவு மொத்தத்தையும் மத்திய அரசு, இந்திய அரசு ஏத்துக்கிறது. அவங்க சுதந்திர போராட்ட தியாகி சரோஜினி நாயுடு அம்மையார், அவங்க நம்ம வேலு நாச்சியார், அப்பத்தா வேலு நாச்சியார், அவங்க வைத்திய செலவு எல்லாத்தையும் நம்ம வரிபணத்துல கட்டி அனுப்புறான். நம்மளுக்கு குரங்கணி, தேனி மாவட்ட குரங்கணியில தீ விபத்துல மாட்டிக்கிட்டாங்க நடைபயிற்சி போனவங்க. காப்பாத்த வாங்கினா இந்திய போர் விமானம் வரல, வெளிச்சம் பத்தாதுங்கிறான். ஒக்கி புயல்ல மாட்டிக்கிட்டான் கன்னியாகுமரி மீனவன். போனவன் எவனும் கடலுக்கு வரல, இன்னைக்கு வரைக்கும் செத்தவன் கணக்கு தெரியாது, எவனும் வரல. மீட்க வாங்கினா இந்திய கடற்படை வரமாட்டேன்ருச்சு. ஆனா கனிமொழியினுடைய தாயார் ராஜாத்தி அம்மாள கூட்டிட்டு போகுது இந்தியா, கூட்டிட்டு போகுது. மிச்ச சொச்ச இருந்த உரிமையை காட்டி கொடுத்த ஓபிஎஸ், அந்த ஓபிஎஸ் தம்பி ஓபி ராஜா குடிச்சு கிட்னி ஃபெயிலியர் ஆகி செத்து போனாரு. அவருக்கு வைத்தியமாக்க இந்தியாவுடைய போர் விமானம் பெரிய குளம் வருது, அவரை ஏத்திட்டு போக. நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த கண்காணி பயல்களை திருப்திப்படுத்தினா டெல்லிக்கு போதும். அதனால அவனுக்கு நம்மை பத்தி தேவையில்லை. இந்த கண்காணி பயலுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுத்துட்டா போதும், எல்லாத்தையும் அவனே பார்த்துக்கிடுவான். அதனாலதான் இவங்கள விழுந்து பார்ப்பான் மத்திய அரசு, டெல்லிக்காரன் நம்மளை பார்க்க மாட்டான். அம்மையார் இந்திரா காந்தி கல்வி உரிமையை 1974 மாநில பட்டியலிருந்து மத்திய பட்டியல் கொண்டு போச்சு. 74 கல்வியை மட்டும் கொண்டு போல, மருத்துவத்தை கொண்டு போச்சு, வன உரிமையை கொண்டு போச்சு. வன உரிமையை, அதோட சிக்கல் தான் இன்னைக்கு வனத்துல நமக்கு இருக்க அவ்வளவு பிரச்சனையும். அதுக்கு காரணம் வன உரிமை நம்முடைய மாநில பட்டியலிருந்து மத்திய ஒத்துசைவு பட்டியலுக்கு போனதுதான் காரணம். காட்டி கொடுத்தது இவங்க. இன்னைக்கு வரையும் வெளியே சொல்ல மாட்டாங்க. ஆனா எல்லாத்துக்கும் சொல்லிடுவாங்க, நாங்க இல்லைன்னா என்ன இருக்கும், நாங்க இல்லைன்னா தமிழ்நாடு என்ன இருக்கு, நீங்க இல்லைன்னா நல்லா இருந்திருக்கும்டா, நீங்க இல்லைன்னா நல்லா இருந்திருக்கும் தமிழ்நாடு. பாஜக என்னைக்குமே வர முடியாது. ஏன்னா இது ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியனுடைய மரபு, அந்த ரத்தம் நானு. இங்க பாரதிய ஜனதா எந்த காலத்திலையும் வராது. பாரதிய ஜனதா எங்க அண்ணன் சீமான் போன தேர்தலில் சொன்ன மாதிரிதான். அண்ணன் அண்ணாமலை சொன்னாரு 26ல நாம் தமிழர் ஒரு கட்சியே இருக்காதுன்னு. அன்னைக்கு எங்க அண்ணன் சொன்னாரு, நீ இருக்கியான்னு பாருனாரு. எங்க இப்ப அண்ணாமலை காணா. நான் நிரந்தரம், ஏன்னா நான் காட்டு மரம், நான் காட்டு ஆறு, நான் நிரந்தரம். நீ திமுக, அதிமுக, பாரதிய ஜனதா, மக்கள் நீதி மையம், தாவேகா, நீ பூரா குரோட்டன் செடி. நான் காட்டு மரம், நான் நிப்பேன். உனக்காக உண்மையா நிப்பேன். எவன் கூட கூட்டணிக்கு போகாம நிப்பேன், எவன் கூடயும் போகாம. நம்பி வாக்கு செலுத்து. நம்ம அடுத்த தலைமுறை புள்ள நல்லா வாழணும்னா அதுக்கு படிப்பு, பொருளாதாரத்தை விட முதல்ல முக்கியமானது நம்ம வீட்டு பிள்ளைக்கு, அடுத்த தலைமுறை பிள்ளைக்கு சுத்தமான காத்து, நல்ல ஆரோக்கியம் தேவை. நல்ல ஆரோக்கியம் இல்லைன்னா எல்லாமே வீணு. நம்ம வீட்டு பிள்ளை நீ உலகத்திலே தரமான சொத்தை நீ தேடி வச்சுட்டு போயிடலாம். உலகத்திலே தரமான முதல்நிலை கல்வியை நீ உன் வீட்டு பிள்ளை கொடுத்துக்கலாம். நல்ல ஆரோக்கியம் இல்லைன்னா இந்த ரெண்டுமே வீணு. இவங்க அதான் சொல்லிட்டு இருக்காங்க, என்னைய மாதிரியே திருடி நீ சொத்து சேர்த்துக்க, என்னைய மாதிரியே நீ நல்ல பள்ளிக்கூடத்துல படிக்க வச்சுக்கன்னு. நல்ல ஆரோக்கியத்துக்கு எங்க போறது? எனக்கு முன்னாடியே பேசி எங்க அண்ணன் சொன்னது போல சாயப்பட்டறை கழிவுகள், தொழிற்சாலை கழிவுகள் எல்லாம் ஆத்துக்குள்ள போகுது. இதை விட 100 பண்ணி வைக்கிறேன் நம்ம ஆத்துல, பவானிலையும் காவிரிலையும். ஆழ்துளை கிணறு போர் போடுறேன், 1000 கணக்குல போர் போட்டு அந்த தொழிற்சாலை கழிவு நீரை போருக்குள்ள இறக்குறேன். போருக்குள்ள போனா அது என்ன ஆகுறது? ஜல்லிக்கட்டுக்கு தடை இருந்துச்சு பாருங்க.
தமிழ்நாடு முழுக்க எங்கெங்க சல்லிக்கட்டு கால இருக்கோ அங்க ஊரம் போய் உளவுத்துறை, காவல்துறை மாட்ட ஊத்தரக்கூடாதுன்னு உட்கார்ந்துருந்தான் மாட்ட ஊத்தரக்கூடாதுன்னு. ஆனா போர போட்டு போருக்குள்ள கழிவு நீரை இறக்குவேன். இந்த உளவுத்துறை, காவல்துறை மசூர் கொடுக்க போயிரும். எவ்வளவு நம்மளை கேலி கூத்தாக்கி வச்சிருக்காங்க. இந்த சிக்கல்களை யார் சரி செய்யறது? நாம தான் சரி செய்யணும். இப்ப ஊட்டிக்கு நாங்க பரப்புரை போயிட்டு வந்தோம். ஊட்டிக்கு பரப்புரை போயிட்டு வரும்போது கீழே தண்ணீர் போத்தல், இந்த பிளாஸ்டிக் போத்தல் இருந்தா பிடிங்கிறாங்க. மேல பிளாஸ்டிக் கொண்டு போக கூடாதுன்னு. சரி, மேல இல்ல போல, நல்ல விஷயம் தான். கீழ் திருப்பதியில பிடிங்கினா மேல எந்த பிளாஸ்டிக்கும் கிடையாது, சரியான விஷயம் தான். போனா மேல எல்லா பிளாஸ்டிக் இருக்கு. அப்புறம் கீழே விடுங்கிற, எது கீழே விடுங்கிற? இதைத்தான் எங்க ஊர்ல சொல்லுவாங்க, பகுமான கோழி பறந்துகிட்டே முட்டை ஓடுவாங்க. அந்த வேலையை பார்த்துக்கிட்டு வேலை இல்லாத வெட்டிப்ப மாமியாரை போட்டு தோராட்டினான்னு அந்த வேலையை பாக்குறாட்டே. மேலதான் எல்லா பிளாஸ்டிக் இருக்குல்லடா, மேல எல்லா பிளாஸ்டிக் இருக்குதா? நான் 1 லிட்டர் பாட்டில் தான் கொடுங்கினேன். மேல 1 லிட்டர் பாட்டில் கிடைக்காது, மேல 5 லிட்டர் பாட்டில் தான் கிடைக்கும். இது நாகப்பதனி, அது நாகப்பதனி. யோசிச்சு பாருங்க. 5 லிட்டர் பாட்டில் வெண்கலத்தில் செஞ்சிருக்கு, 1 லிட்டர் பாட்டில் தான் பிளாஸ்டிக்ல செஞ்சிருக்கு. எப்படி பண்ணிட்டு எனக்கு கொங்கு மண்டலத்தில் பிடிச்சது ஒரு செய்தி இருக்குங்க. கொங்கு மண்டலத்தில் எங்க பக்கம்லாம் கூட மதுரை பக்கம் ஊரடி தனியா, வயக்காடு தனியா இருக்கும். வீட்டுல இருந்து வயக்காட்டுக்கு ஒரு பரலாங்குக்கு மேல போனாங்க. ஆனா இங்க விளை நிலத்துக்குள்ள நீங்க வீடு கட்டி குடியிருப்பீங்க. உங்க விளை நிலத்துக்குள்ள நீங்க வீட்டுக்கு போய் வர்றதுக்கு வண்டித்தடம் வச்சிருப்பா. வண்டித்தடம், அந்த வண்டித்தடம் என்கிற அமைப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் கொங்கு பகுதிகளில். ஆனா அந்த வண்டித்தடம் இன்னைக்கு வண்டித்தடமா இருக்கா? சாராய பாட்டில், பிளாஸ்டிக் டம்ளர், அது தின்னு போட்டுட்டு போன சிக்கன் கழிவு வண்டித்தடம் பூரா. அது வயக்காட்டுக்கார ஏண்டா என் தடத்துல உட்காந்து குடிக்கிறேன்னா வெட்டுறான். ஆனா அவனுக்கு நிவாரணம் கிடையாது. குடிகார வெட்டி கொண்டாம்பாரு ஒரு குடும்பத்தை, அவனுக்கு நிவாரணம் கிடையாது. கள்ளச்சாராயம் கொடுத்து செத்து போனா அவனுக்கு நிவாரணம் கொடுப்பேன். மானம் கெட்டவன். இதெல்லாம் நம்ம சிந்திக்கணும். இந்த சிக்கல்கள் எங்க இருந்து வருது? இதை யார் சரி செய்யறது? இதெல்லாம் யாருக்கு வலிக்குதுவாரு? எனக்கும் தான் வலிக்கும். வேற எவனுக்கும் வலிக்காது. கம்யூனிஸ்ட் ஒண்ணு வச்சிருக்காங்க, கம்யூனிஸ்ட் கட்சி. ஈழத்துல நம்ம உறவுகளை கொண்டு குவிச்சாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி ஒருத்தன் கூட அது தப்புன்னு சொல்லல. அதுக்கு அவன் என்ன சொல்றான்? ஒன்றுபட்ட இலங்கைக்குள்ள வாழணும்லன்றான், இலங்கையை பிரிக்க கூடாதுலன்றான். நீ எதுக்குடா சிபிஐ சிபிஎம் பிரிச்சு வச்சிருக்க? சிபிஐக்கு தனி கம்யூனிசம், சிபிஎம்க்கு தனி கம்யூனிசம் இருக்கு. ஏண்டா மானம் கட்ட வயலுங்களா? அப்படியா இருக்கு? ஒரே கம்யூனிசத்துக்குள்ள ஒன்னால ஏண்டா ஒத்துமையா இருக்க முடியல? ஏன் ஒத்துமையா இருக்க முடியல? ஆனா இந்த கம்யூனிஸ்ட் சிபிஎம் ஐயா சீதாராம் யெச்சூரி 2010 மதுரைக்கு வர்றாரு. மதுரையில அன்னைக்கு எஸ்எஃப்ஐ மாநாடு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாணவர் அமைப்பான எஸ்எஃப்ஐ மாநாடு அன்னைக்கு மதுரையில 2010. அதே தேதியில நம்ம இனப்படுகொலையை செஞ்சு நம் இனத்தை கொண்டு முடிச்சுட்டு சிங்கள பயணிகள் புனித யாத்திரை வர்றான் தமிழ்நாட்டுக்கு. வேளாங்கண்ணி, தஞ்சாவூர், நாகப்பட்டினம் சுத்தி பார்த்துக்கிட்டு வர்றான். அப்ப தமிழ் தேசிய அமைப்புகளும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற அமைப்புகளும் இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த சிங்கள பயணிகளை தமிழ்நாட்டை விட்டு வெளியேறினு முழக்கமிடுறாங்க. அப்ப மதுரையில் இருக்க சீதாராம் யெச்சூரியிடம் செய்தியாளர் இப்ப சிங்கள பயணிகளை தமிழ்நாட்டில் விரட்டுறாங்க, அதுக்கு நீங்க புனித யாத்திரை வந்தவங்களை விரட்டுறாங்க, அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்கிறான். அதுக்கு சீதாராம் யெச்சூரி சொல்றான், தமிழக அரசு இந்த இனவெறியர்களை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கணும்னு சொல்றான். சிங்கள புனித யாத்திரை வந்தவன நான் தமிழக அரசு இடும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் சொல்றான் சீதாராம் யெச்சூரி. அதுக்கு அடுத்த வருஷம் முல்லை பெரியாறுல என்னை அடிச்சு விரட்டினா, சபரிமலைக்கு போறவன வெண்ணி தண்ணி ஊத்தி கொண்டான் கேரளாவில். சீதாராம் யெச்சூரி வாய திறந்தா அன்னைக்கு இருந்த அச்சுதானந்தனும் இன்னைக்கு இருக்க பினராயி விஜயனும் சீதாராம் யெச்சூரியை செருப்பு பிஞ்சுவேறி வெளியே போடா, இது என் மண்ணின் பிரச்சனை சொல்லுவான்.
ஆனா இங்க இருக்க கம்யூனிஸ்ட் வாயை திறக்க மாட்டான். முல்லை பெரியார் இருக்கலாம், வாயை திறக்க மாட்டான். ஹைட்ரோ கார்பன், மீத்தேன், இந்த ஈத்தேன், இந்த பிரச்சனைகள்ல ஓஎன்ஜிசிக்கு அங்க இருக்க கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நம்ம மண்ணை காட்டி கொடுப்பான், காட்டி கொடுப்பான், காட்டி கொடுப்பான். இதான் கம்யூனிஸ்டோட லட்சணம், கம்யூனிஸ்டோட லட்சணம், காட்டி கொடுப்பான். நீங்க நல்லா சிந்திச்சுக்கோங்க. ஸ்டெர்லைட் உசுர கொடுத்து போராடி நிப்பாட்டினோம், பூட்டினோம். சல்லிக்கட்டு ரத்தம் சிந்தி போராடி மீட்டெடுத்தோம். ராஜீவ் காந்தி கொலை வழக்குல சிறையில் இருந்த நம் அண்ணன்களை, அக்கா நல்லியை தமிழ்நாடு மொத்தமும் சேர்ந்து போராடி மீட்டெடுத்தோம். ஹைட்ரோ கார்பன், மீத்தேனு, ஈத்தேனு இது எல்லாத்தையும் மொத்த தமிழினம் சேர்ந்து போராடி மீட்டெடுத்தோம். சேலம் 8 வழிச்சாலையை மொத்த வேளாண்குடியும் தமிழ்நாட்டில் போராடி தடுத்து நிறுத்தினோம். ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க? போராடுனது நானு, ரத்தம் சிந்தினது நானு, செத்தது நானு. ஆனா இவங்க பேர் வச்சுக்கிடுவாங்க. அதிமுக தான் சல்லிக்கட்டை கொண்டு வந்தது, மோடி தான் சல்லிக்கட்டுக்கு உதவி செய்தார். இவங்க அடி வாங்கினவன் நான்டா. மோடி என்னடா கழிச்ச, அதிமுக என்னடா கழிச்ச? பதில் இல்ல. இப்படி நாம போராடி நம்ம உசுரை விலையா கொடுத்து ஒவ்வொரு நட்சத்திட்டத்தையா நாம நிப்பாட்டுறோம். ஒவ்வொரு மக்கள் விரோத சட்டத்தை, தீர்ப்புகளை எதிர்த்து நாம போராடுறோம். ஆனா இவன் நான் தான் பண்ணேன். எப்படி தமிழ்நாட்டின் பேர் வைக்கிறதுக்கு சங்கரலிங்கனார் உண்ணாவிரதம் இருந்து செத்து போனாரோ அவரை மறைச்சிட்டு அண்ணாதுரை பேர் வச்சாரு. போராடுறதுக்கு முன்னாடி பேர் வைக்கணும்டா. போராடுறதுக்கு முன்னாடி அந்த போராட்டத்துக்கான காரணத்தை அறிந்து அதை நிவர்த்தி செய்யணும். அவன் தான் நல்ல தலைவன், அவன் தான் நோக்கமுடைய தலைவன். என் எழுச்சியை கட்டுப்படுத்த முடியாம அப்புறம் செஞ்சு கொடுத்துட்டு நான் தான் செஞ்சேங்கிறது ஏமாத்து வேலை, மோசடி. இதைத்தான் நாம சரியாக புரிந்து கொள்ளணும். இவங்க எப்படி நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருக்கான், எவ்வளவு கேனப்பய ஊர்ல கிறுக்கு பய நாட்டா மாதிரி பண்ணி நம்ம குடியை கெடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு நம்ம அதைத்தான் பார்க்கணும். அவ்வளவு சிக்கல்கள் இருக்கு. இப்ப நீங்க கொடுத்தாலும் இந்த ஆட்சி நிர்வாகத்தை சரி செய்ய அத்தனை ஆண்டுகள் பிடிக்கும், அவ்வளவு ஆண்டுகள் பிடிக்கும். மரங்களை பூரா அழிச்சு விட்டான். நல்லா யோசிச்சுக்கோங்க. இந்த உலகத்துல எந்த உயிரினத்துக்கும் மனுஷனோட தயவு தேவையில்லை. ஆனா மனுஷ பயலுக்கு எல்லா உயிரினத்தின் தயவும் தேவை. அப்பதான் மனுஷன் வாழ முடியும். ஆனா மனுஷன் வாழ்றதுக்கு எல்லா உயிரினத்தையும் அழிச்சுக்கிட்டு இருக்கோம். நல்லா யோசிங்க. அதே தங்கம் இருக்க யானை மட்டும் வெளியே வந்துட்டு போக மாட்டேங்குது. ஏன் போக மாட்டேங்குது? தங்கம் இல்லாம வழிதவறி வர்ற யானை, அந்த யானை கூட்டம் வந்தா போயிருது. தங்கம் இருக்கிற ஒத்த வெளியே வந்தா ஏன் போல? உள்ள அடிக்கிறான். அதுக்கு தெரியுது நான் உள்ள போல கொன்றுவாயடா, நான் ஊரடியிலே திருடண்டா, நீ விட்டுருங்கடான்னு கேட்குது. அந்த தங்கமுடைய யானை டஸ்கர் கேட்குது. ஆனா இவங்க மாடு மேய்க்க போறதுதான் பிரச்சனை. நீங்க எல்லாம் செய்தித்தாளில் படிச்சிருப்பீங்க. சில மாசம் முன்னாடி நம்ம பர்கூர் காட்டுக்குள்ள கர்நாடகாவில் ஒருத்தன் காணோம். அவங்க அப்பா கர்நாடகா காவல்துறையில புகார் கொடுக்கிறாரு, என் மகனை காணோம்னு. கர்நாடக காவல்துறை அவனுக்கு விசாரிச்சுக்கிட்டே வருது. அவனை பத்தி கடைசியா அவன் யாரு கூட இருந்தான்னு கண்டுபிடிச்சா அவன் ஒரு சந்தன மரம் வெட்டுற கூட்டத்தோட இருந்திருக்கான். அவங்கள கண்டுபிடிச்சு விசாரிச்சா எங்கனா கடைசியா வெட்ட போனீங்கன்னா நம்ம அந்தியூர் காட்டுக்குள்ள காட்டுறான். நாங்க அங்க வெட்ட போன இடத்துல எங்களுக்கும் அவனுக்கும் தகராறாயிருச்சு. அவனை நாங்க அங்கேயே கொண்டு எரிச்சு விட்டு வந்துட்டோம் சொல்லிட்டான். கர்நாடக காவல்துறை வருதுங்க. அவன் எரிக்கப்பட்ட இடத்தை பார்க்க வருது. நம்ம வனத்துறை அதெல்லாம் முடியாது, அப்படிலாம் இங்க நடக்காதுன்னாங்க. கடைசியில உள்ள போய் பார்த்தா அறவே காட்டுல ஒருத்தர் எரிச்சு வச்சிருக்காங்க. ஆனா என் மாடு மேய நீ அனுமதிச்சிருந்தா நான் வந்து சொல்லியிருப்பேன். உள்ள இப்படி ஒண்ணு கிடக்குடா, என்னமோ ஒண்ணு ஆகி போய் கிடக்குடா, வந்து என்னன்னு பாருங்கடான்னு நான் மாடு மேய்க்க போயிருந்தா வந்து சொல்லியிருப்பேன். ஆனா நீ என்ன பண்ற? உனக்கு காட்டுக்குள்ள பிரைவசி தேவைப்படுது வனத்துறைக்கு, அரசியல்வாதிகளுக்கு. அதனால நீ என்னைய உள்ள போகக்கூடாதுன்ற, பழங்குடி மக்களை உள்ள போகக்கூடாதுன்ற. உள்ளுக்குள்ளான எல்லா சட்டவிரோதம் நடக்குது. உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க இரவு 8 மணிக்கு போய் எண்ணமங்கலத்தில் டோல்கே அந்த செக் போஸ்ட்ல நில்லுங்க, வரட்டுப்பள்ளம் செக் போஸ்ட் நில்லுங்க. கல்லு ஏத்தி, கிரானைட் கல்லு ஏத்தி எத்தனை லாரி வருதுன்னு பாரு. மலைக்குள்ள நான் மாடு மேய்க்க கூடாது, ஆனா மலைக்குள்ள கிரானைட் குவாரி வைக்க அனுமதி கொடுத்தவன் எவன்?
மலைக்குள்ள கிரான் நான் சொல்றது பொய்யில்லையாப்பா. 8 மணிக்கு இப்ப போ, ராத்திரி ரவைக்கு 8 மணிக்கு வரட்டுப்பள்ளம் டேம் கிட்ட இருக்கிற அந்த செக் போஸ்ட் கிட்ட நில்லு. கிரானைட் கல்ல ஏத்தி எத்தனை வண்டி வருதுன்னு பாரு. உள்ளுக்குள்ள கொங்காட செங்கோளம் பகுதியில எத்தனை கிரானைட் குவாரி செயல்படுதுன்னு பாரு. செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. தடுத்து நிறுத்த துப்புல. ஆனா என் மாடு போகக்கூடாதுன்றான், என் மாடு போகக்கூடாதுன்றான். இல்லையா? எப்படி சேவிச்சுக்கிறது? இவ்வளவு சிக்கல்களை கொடுத்திருக்கான். அதுல இன்னொரு கேலி குத்து. நம்ம வனத்துறை ரொம்ப பொறுப்பா நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் பூரா மரக்கன்று வைக்கிறாங்க. இந்த மரக்கன்று எந்த நிதியில வச்சிருப்பாங்கன்னு வனத்துறையோட கொஞ்சம் அறிமுகம் இருக்கவங்க எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம வனத்துறை சொல்லும் சப்பான் நிதி உதவியில் நாங்கள் மரக்கன்று வைக்கிறோம் என்று நம் தமிழ்நாடு வனத்துறை சொல்லும். சப்பான் நிதி உதவியில நீ எதுக்கு ஏன் காட்டுக்குள்ள மரம் வைக்கிறது கேட்டா, சப்பான்ல பருவமழை நல்லா பெயரும்னா நம்ம அந்தியூர் சத்தியமங்கலத்துல மரம் வைக்கணுமா. இங்க மரம் வச்சா அங்க நல்லா மழை பெய்யுமா. அப்ப இங்க மழை பெய்ய நான் எங்க வழி மரம் வைக்க சொல்லு. சப்பான் திறந்து வாங்கி தின்றீங்களா நாதாரி பயல்களா? பதில் சொல்றா. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. சப்பான்ல மழை பெய்ய இங்க மரக்கண்டு வைக்கணுங்கிற, இங்க மரக்கண்டு, அப்ப நான் எங்க மரக்கண்டு வச்சா எனக்கு மழை பெய்யும் சொல்லு. பதில் இல்ல. இவ்வளவு சிக்கல்களை நம்மை கொடுத்துக்கிட்டு நம்மளை இழிச்சவாய் நாக்கிக்கிட்டு இருக்கான் அவன். இவ்வளவையும் நாம் சரி செய்யணும்னா உங்களுக்கு இருக்க ஒரே வாய்ப்பு நாம் தமிழர் கட்சியினுடைய உங்கள் வயிற்று பிள்ளைகள் நாங்கள் தான். உங்களை நம்பி நிற்கிறோம், நீங்கள் நம்ப நிற்கிறோம். எங்களை தவிர்த்துட்டு உங்களுக்கு வேற எவரும் இந்த மண்ணில் நல்லது செஞ்சிட மாட்டான். தேர்தல் ஆணையம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கு. இந்த தேர்தல் ஆணையம் ஒரே ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கு. நாம் தமிழர் கட்சி என்கிற ஒரு டம்ளர் பால், சுத்தமான கறந்த பால், ஒரு டம்ளர் பால் உங்க முன்னாடி இருக்கு. சாக்கடை தண்ணி ஒரு டம்ளர் இருக்கு, சாராய தண்ணி ஒரு டம்ளர் இருக்கு. உனக்கு எது வேணும்னு எடுத்து குடிச்சுக்க. பால் வேணுமா, சாக்கடை வேணுமா, சாராயம் வேணுமா, எடுத்து குடிச்சுக்க. பால் தான் வேணும்னா நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்து. சிக்கல்களை நீங்க சரியாக புரிந்து கொள்ளுங்கள். எங்கள் அருமை தாய் தமிழ் உறவுகளே, உங்களுக்கும் எங்களை விட்டா நாதி இல்ல, எங்களுக்கும் உங்களை விட்டா நாதி இல்ல. வரப்போகிற சட்டமன்ற தேர்தலிலே நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வேளாண் குடியான் சின்னத்தில், விவசாயி சின்னத்தில் வாக்கு செலுத்தி உங்கள் வயிற்று பிள்ளைகள் எங்களுடைய உடன் பிறந்தால் எங்கள் அக்கா சீதாலட்சுமியை நீங்கள் வெல்ல வைக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நாம் தமிழர், தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. அடுத்ததாக நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்த தலைவர் தந்த தமிழ் குறை, எரிமலைகள் அடைகாத்த பெருநெருப்பு, பசுஞ்சோலை காடுகள் பிரசவித்த காட்டாறு, எங்கள் அன்பு மூத்தவர் செந்தமிழன் சீமான் அவர்கள் உங்களுக்கு அரசியல் பாடம் எடுக்க வருகிறார்.